மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது அவர்களின் நம்பிக்கை. மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது அவர்களுடைய நம்பிக்கை. அதாவது ரெண்டு விதமான நம்பிக்கையை மனிதன் கொண்டிருக்கிறான். ஒன்று தேவன் மேல நம்பிக்கை, இன்னொன்று மனுஷன் மேல நம்பிக்கை. தேவன் மேல நம்பிக்கை, இன்னொன்று மனுஷன் மேல நம்பிக்கை. இந்த ஆசா ராஜாவினுடைய காலத்துல 35 வருஷமா தேவன் மேல நம்பிக்கை வச்சிருந்தான். தேவன் மேல நம்பிக்கை வச்சிருந்தான். அதனால அவனுடைய வாழ்க்கையில யுத்தம் இல்லை, அவனுடைய வாழ்க்கையில வியாதி இல்லை, அவனுடைய வாழ்க்கையில வலி இல்லை, அவனுடைய வாழ்க்கையில கஷ்டம் இல்லை, சமாதானமா போய்கொண்டு இருந்தது. ஆனா அதே ஆகாப் ராஜா தேவன் மேல தனக்கு இருந்த அந்த நம்பிக்கைய மனுஷன் மேல வச்சான். மனுஷன் மேல வச்ச பின்பு பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில ஒரே யுத்தம், ஒரே வியாதி. கடைசி வரைக்கும் ஒரு 6 ஆண்டுகளாக அவனுடைய வாழ்க்கை வேற மாதிரி போயிருச்சு. நம்முடைய வாழ்க்கையில யுத்தம் இருக்கக்கூடாது, குடும்ப வாழ்க்கையில யுத்தம் இருக்கக்கூடாது, நம்ம வேலை செய்யற இடத்துல யுத்தம் இருக்கக்கூடாது, நம்ம வசிக்கிற இடத்துல யுத்தம் இருக்கக்கூடாது, நம்ம வசிக்கிற தெருவில் யுத்தம் இருக்கக்கூடாது. யுத்தம் இருந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில நம்ம எழும்பவே முடியாது, முன்னேறவே முடியாது. யுத்தம் இல்லாத நாட்கள்ல இந்த ஆசா ராஜாவினுடைய வாழ்க்கையில அவன் எப்படி முன்னேற்றம் அடைந்தான், அவன் எப்படி டெவலப் அடைந்தான் வாசித்து பாருங்களேன். 2 நாளாகமத்துல 14வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால், கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமெரிக்கா இருந்தபடியினால், தேசம் அமைதியா இருந்தபடியினால் யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான். அரணான பட்டணங்களை கட்டினான். அவன் யூதாவை நோக்கி தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில், தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள் கோபுரங்கள் வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோமாக நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம். தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றால் அப்படியே கட்டினார். அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. அல்லேலூயா. அவன் பட்டணங்களை பலப்படுத்தினான், பட்டணங்களை கட்டினான், அவனுடைய காரியம் வாய்த்தது. அதாவது நம்முடைய வாழ்க்கையில யுத்தம் இல்லாம இருந்தாதான் நம்ம ஒரு வீடை கட்ட முடியும், நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும், நம்ம பிஸ்னஸை நம்ம ஒழுங்கா செய்ய முடியும். நம்ம வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஒரே யுத்தம். யுத்தம் என்பது அது மனதை தாக்கக்கூடிய ஒரு ஆயுதம். குடும்பத்திலேயே கணவன் மனைவிக்குள்ளேயே யுத்தம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அவங்களுடைய மனநிலை நல்லா இருக்காது. பிள்ளைகளை ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியாது, வேலை செய்ய முடியாது, அவங்க செய்கிற பிஸ்னஸே ஒழுங்கா செய்ய முடியாது. கடையில போய் இருப்பாங்க, கணவன் மனைவி சண்டை போட்டிருப்பாங்க, கடைக்கு ஒரு ஆள் சரக்கு வாங்க வருவாங்க, வெங்காயம் கேட்பாங்க, இவங்க கொடுப்பாங்க தேங்காய. ஏன்னா அவங்களுடைய மனநிலை ஒரு அழுத்தமான நிலையில இருக்கும். அதனால யார்கிட்ட பேசுறோம், எதை கொடுக்குறோம், எதை வாங்குறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. அதனால தான் நம்முடைய தேவன் நம்மளை முன்னேற்றம் அடைய வைப்பதற்காக, நம்மளை பலப்படுத்துவதற்காக, நம்முடைய காரியங்களெல்லாம் வாய்க்க செய்வதற்காக, நம்மளை ஆசீர்வாதமான பாதையில் நடத்துவதற்கு தேவன் தருகிற ஆசீர்வாதம் தான் யுத்தம் இல்லாத வாழ்க்கை. அல்லேலூயா. கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துவீங்களா? யுத்தம் இல்லாத வாழ்க்கை. நல்ல 2 கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். யுத்தம் இல்லாத வாழ்க்கை.
யுத்தம் இல்லாத வாழ்க்கை. இந்த யுத்தம் ஒண்ணு மனிதனுடைய வாழ்க்கைய புரட்டி போட்டுரும், சீர்குலைச்சு போட்டுரும். இப்ப சமீபத்தில் ஒரு வீடியோவை பார்த்தேன். அந்த வீடியோ இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கக்கூடிய காசா என்கிற ஒரு பட்டணத்தில் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. அங்கே யுத்தம் நடக்கிறது. இஸ்ரவேல் தேசத்துக்கும் பக்கத்தில் இருக்கிற காசா, அது பக்கத்தில் இருக்கிற இஸ்லாம் கண்ட்ரிஸுகளுக்கும் யுத்தங்கள் நடக்கிறது. அந்த யுத்தத்தில் ரெண்டு தரப்புலையும் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த காசா என்கிற பகுதியில் கட்டடங்கள்லாம் உருக்குலைந்து போய் கிடக்கிறது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு வாகனத்தில் வந்து உணவு கொடுக்குறாங்க. நிறைய சின்ன சின்ன குழந்தைங்க, நான் சொல்றதை கவனிக்கணும், தெரியுதா? நான் சொல்றதை கவனிக்கணும். சின்ன சின்ன குழந்தைகள் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு போய் லைன்ல நிக்குது. அப்ப ஒரு குழந்தை அதை திறந்து காமிக்கி உள்ள ஒன்றும் இல்லை, போய் நிக்குது. ஒரு கரண்டில உணவு கூட அதுல இல்லை, சுண்டல் குழம்பு அது மட்டும் ஊத்துறாங்க. உடனே அதை மூடிக்கிட்டு நேர வீட்டுக்கு போகுது. போய் அம்மான்னு கூப்பிடுது, மம்மின்னு கூப்பிட்டு வீட்டுக்குள்ள போகிறது. பிள்ளைகளுக்கு சாப்பிட்றதுக்கு கூட சரியான உணவு இல்லாம செய்தது என்னது தெரியுமா? யுத்தம். அதனாலதான் இந்த ஆசா ராஜாவை பார்த்து முதல்ல சொல்லுகிறது வேதம், ஆசா ராஜாவுக்கு யுத்தம் இல்லாமல் இருந்தது என்று. அவனுடைய நம்பிக்கை, தேவன் மேலே இருந்த நம்பிக்கை மனுஷன் மேல மாறின பின்பு மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இனி உனக்கு யுத்தங்கள் நேரிடும் என்று. இன்னைக்கு ஆவியானவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒரு யுத்தம் இல்லாத, ஒரு வலி இல்லாத, ஒரு வியாதி இல்லாத, ஒரு வேதனை இல்லாத, அமைதியான ஒரு இளைப்பாறுதல் உள்ள வாழ்க்கையை தேவன் தர வேண்டும். நிச்சயமாக இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேவன் தருவதற்கு வல்லவராக இருக்கிறாரு. உங்களுடைய வாழ்க்கையில இப்பொழுது நீங்க யுத்தம் செய்து கொண்டிருந்தாலும், இப்பொழுது போராடி கொண்டிருந்தாலும், இப்பொழுது இளைப்பாறுதல் இல்லாமல் இருந்தாலும், இந்த தேவன் உங்களுக்கு யுத்தம் இல்லாத வாழ்க்கையை தருவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அவருடைய கரத்தில் அந்த அதிகாரத்தை வச்சிருக்கிறாரு. அதனாலதான் ஆசா ராஜாவை குறித்து சொல்லும் பொழுது 35 ஆண்டுகளாக யுத்தம் இல்லாமல் இருந்தான் என்று வேதத்தில் சொல்லுகிறது. அதே ஆசா ராஜாவை குறித்து மறுபடியும் சொல்லுகிறது, இனி உனக்கு யுத்தங்கள் நேரிடும் என்று. ஆண்டவர் நினைச்சா நம்மளை எப்படியும் நடத்த முடியும், யுத்தத்தோடு நடத்த முடியும், யுத்தம் இல்லாமல் நடத்த முடியும். ஆண்டவர் நம்மளை யுத்தம் இல்லாமல் நடத்தணும்னா நம்முடைய நம்பிக்கை தேவன் மேல இருக்கணும், தேவன் மேல இருக்கணும். தேவன் மேல இருக்கிற அந்த நம்பிக்கையை நீங்க விட்டுட்டு மனுஷர் மேல உங்க நம்பிக்கையை வச்சீங்கன்னா கண்டிப்பா உன்னுடைய வாழ்க்கையில வலி இருக்கும், உன்னுடைய வாழ்க்கையில வேதனை இருக்கும், உன்னுடைய வாழ்க்கையில இளைப்பாறுதல் இருக்காது. நீ போராடி கொண்டேதான் இருப்ப. அல்லேலூயா. அந்த நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. அப்ப நம்முடைய நம்பிக்கை தேவன் மேல இருக்கணும். இன்னைக்கு நான் கொடுக்க போகிறேன் செய்தியினுடைய தலைப்பு, நம்முடைய நம்பிக்கை தேவன் மேலா மனுஷன் மேலா? அடையாளங்கள். நீங்க தேவன் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா அல்லது மனுஷன் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா? உங்களுக்கு சில அடையாளங்களை இந்த ஆசா ராஜாவினுடைய சரித்திரத்திலிருந்து நான் காண்பித்து கொடுக்க போகிறேன். இந்த அடையாளங்களை அறிந்து கொண்டு ஒருவேளை நீங்க மனுஷன் மேல நம்பிக்கை வச்சிருந்தீங்கன்னா அந்த நம்பிக்கையை தேவன் மேல மாத்துங்க. தேவன் மேல நம்பிக்கை வச்சிருந்தீங்கன்னா அந்த நம்பிக்கையை இன்னும் அதிகப்படுத்துங்க. நிச்சயமாய் சொல்லுகிறேன் சகோதரியே, உன்னை குறித்து தான் கர்த்தர் சொல்றாரு. போராடி கொண்டு இருக்கிறாய் குடும்ப வாழ்க்கையில, யுத்தம் இல்லாத நாட்கள் இல்லை, வேதனை இல்லாத நாட்கள் இல்லை, நிம்மதியான தூக்கம் இல்லை, மனதில் இளைப்பாறுதல் இல்லை. உன்னை பார்த்து தான் கர்த்தர் சொல்றார். ஆனா உனக்கு கண்டிப்பா கர்த்தர் யுத்தம் இல்லாத வாழ்க்கையை தருவார், இளைப்பாறுதலை தேவன் தருவார்.
அமைதியான வாழ்க்கையை தருவாரு. நீ உன் பட்டணங்களை கட்டுவ, நீ பலப்படுவ, நீ ஆசீர்வதிக்கப்படுவ, உன் வாழ்க்கையில நீ முன்னேற்றம் அடைவ, உன்னுடைய தொழில நீ முன்னேற்றம் அடைவ, உன் பிள்ளைகளுடைய படிப்பை முன்னேற்றத்தில் நடத்துவ, உன்னுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை நீ கட்டி எழுப்புவதற்கு தேவன் உனக்கு யுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் தருவார். உன் நம்பிக்கையை மாற்றினால், உன்னுடைய நம்பிக்கையை தேவன் மேல நீ வைத்தால் நிச்சயமாக இந்த ஆசீர்வாதம் உன் வீட்டை தேடி வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 4 காரியத்தை நான் உங்களுக்கு வேகமா சொல்றேன். கர்த்தர் நல்லவர். 2 நாளாகமம் 15வது அதிகாரம் 11வது வசனம். தாங்கள் கொள்ளையிட்டு ஓட்டிக்கொண்டு வந்தவைகளில் தாங்கள் கொள்ளையிட்டு ஓட்டி கொண்டு வந்தவைகளில் அந்நாளிலே 700 மாடுகளையும் 700 மாடுகளையும் 7000 ஆடுகளையும் 7000 ஆடுகளையும் கர்த்தருக்கு பலியிட்டு தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும். போதும். நான் சொல்றத நல்லா கவனிங்க. ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். உங்களுடைய நம்பிக்கை தேவன் மேல இருந்துச்சுன்னா உங்களுக்குரியதை கர்த்தருக்கு கொடுப்பீங்க. உங்களுக்குரியதை கர்த்தருக்கு கொடுப்பீங்க. நீங்க நன்றா உழைச்சு சம்பாதித்து அதுல நிறைய லாபங்களை அடைந்திருப்பீங்க, வருமானங்களை அடைந்திருப்பீங்க, மிகுதியா உங்க வாழ்க்கையில கிடைத்திருக்கும். அதுல நீங்க கர்த்தருக்கு கொண்டு வந்து கொடுப்பீங்க, கர்த்தருக்கு கொண்டு வந்து கொடுப்பீங்க. இந்த ஆசா ராஜாவுக்கு ஆண்டவர் மிகுதியா கொடுத்தார். இன்னொரு வசனத்தை வாசிங்களேன். 2 நாளாகமும் 14, 13, 14. அவர்களை ஆசாவும் அவனோடு இருந்த ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள். எத்தியோப்பியர் திரும்ப பலம் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கு முன்பாக நொறுங்கி போனார்கள். அவர்கள் மிகுதியாய் கொள்ளையடித்து கேராரின் சுற்று பட்டணங்களை எல்லாம் முறியடித்தார்கள். கர்த்தரால் அவர்களுக்கு பயங்கரம் உண்டாயிற்று. அந்த பட்டணங்களை எல்லாம் கொள்ளையிட்டார்கள். அவைகளின் கொள்ளை மிகுதியாய் அகப்பட்டது. இதுல ஒரு வார்த்தையை மறுபடியும் நம்ம வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? மிகுதியாய் கொள்ளையிட்டார்கள். மிகுதியாய் ஆசா ராஜாவுக்கு கிடைத்தது. நமக்கு மிகுதியாய் கிடைக்கும் பொழுதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன். நமக்கு மிகுதியா கிடைக்குது பிரதர், நமக்கு மிகுதியா கிடைக்குது. அப்ப எல்லாம் நம்ம என்ன செய்யணும்? மக்கள் என்ன செய்யறாங்க? தங்களுக்கு வச்சுக்கிறாங்க, தங்க குடும்பத்துக்கு வச்சுக்கிறாங்க, தங்க பிள்ளைகளுக்கு வச்சுக்கிறாங்க. ஆனா கர்த்தருக்கு கொஞ்சோண்டு மிகுதியா வருது. கொஞ்சோண்டு வந்து கொஞ்சோண்டு கொடுத்தா கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ள மாட்டாரு. ஆனா உனக்கு மிகுதியா வருது, கொட்டுது, ஆசீர்வாதமான மழை பெய்யுது. ஆனா எல்லாத்தையும் வாங்கிக்கிற. ஆனா கர்த்தருக்கு கொஞ்சோண்டு கொண்டு வந்து கொடுக்கிற. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, உனக்கு மிகுதியா வந்து நீ கர்த்தருக்கு கொஞ்சோண்டு கொடுத்தீனா உன் நம்பிக்கை தேவன் மேல இல்ல, மனுஷன் மேல. பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், உங்களுக்கு நிறைய வருது. இந்த பக்கம் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு நிறைய வருது, வந்துகிட்டே இருக்குது. ஆனா சர்ச்சுக்கு கொடுக்கிறதுக்கு கை வரமாட்டேங்குது. கொஞ்சோண்டு கொடுத்துட்டு
கடமை முடிஞ்சு போச்சு, இனி எனக்கு வேணும்ல, என் பிள்ளைகளுக்கு வேணும்ல, என் குடும்பத்துக்கு வேணும்ல. இப்படியெல்லாம் நீ செஞ்சேனா உன் நம்பிக்கை கடவுள் மேல கிடையாது, உன் நம்பிக்கை மனுஷன் மேல. உன் நம்பிக்கை கடவுள் மேல கிடையாது. உன் நம்பிக்கை யார் மேல? உன் நம்பிக்கை யார் மேல? மனுஷன் மேல. இன்னைக்கு நிறைய மக்களுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கிறது. ஒரு போதகர் ஒரு சம்பவத்தை சொன்னாரு. ஒரு பிரபலமான ஒரு போதகர். ஒரு நாள் அவரை ஒருவர் சந்திக்க வந்தாராம். ஒரு பெரிய சுருக்கு பை. அந்த காலத்துல இப்பதான் பர்ஸு, அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சுருக்கு பை தான் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சுருக்கு பைய கொண்டு வந்து அந்த போதகர் இடத்துல கொடுத்து, ஐயா, இதுல 7 என்ற எண்ணின் மதிப்புள்ள ஒரு பெரிய வெகுமதியை நான் வச்சிருக்கிறேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படி சொன்னாராம். உடனே இவருக்கு சரி, ஏதோ ஒரு பெரிய தொகை இருக்கும், கர்த்தர் நம்மளை நினைச்சிருக்கிறாரு, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு அப்படி சொல்லிட்டு அதை வாங்கி ஒரு பயங்கரமான ஒரு ஜெபத்தை போட்டாராம். அதுக்கு பிறகு ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே சொன்னாராம், ஐயா, எனக்கு ஒருத்தன் 7000 ரூபாய் தர வேண்டியது இருக்கிறது, அவன் தரவே மாட்டேங்கிறான், அவனுக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, அந்த பணம் வரணுங்கிறதுக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாராம். உடனே அதுக்கும் ஒரு ஜெபம் பண்ணாராம். அந்த ஆளு போயிட்டார். இவர் இந்த சுருக்கு பைய அப்படியே ஆபீஸில் கொடுக்குறாரு. ஆபீஸில் உள்ள வாங்கிட்டு போயிட்டு அவங்க திரும்ப வந்து, ஐயா, உங்களுடைய இருதயத்தில் கொஞ்சம் கையை வச்சுக்கோங்க, ஏன்னா நான் சொல்ல போகிற செய்தியை உங்கள் இருதயம் என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது அப்படின்னா. அப்போ இவர் நினச்சிக்கிட்டாரு ஏதோ ஒரு பெரிய அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு காது கொடுத்து கேட்டாராம். இருதயத்தில் கையை வச்சுட்டு அவங்க சொன்னாங்களாம், அந்த சுருக்கு பையில் இருந்தது எவ்வளவு தெரியுமா ஐயா, 7 ரூபான்னு சொன்னாங்களாம். எவ்வளவு ரூபாயா? 7 ரூபாயா. அந்த 7 ரூபாய்க்கு 7000 ரூபாய்க்கு ஒரு ஜெபம், 2 ஜெபம். இன்னைக்கு நிறைய மக்களுடைய பொழப்பு எப்படி தான் இருக்கிறது, இப்படி தான் இருக்கிறது. இதெல்லாம் எதை காமிக்குது தெரியுமா? மனுஷன் மேல நீ வச்சிருக்கிற நம்பிக்கையை காமிக்குது. தேவன் மேல நீ வச்சிருக்கிற நம்பிக்கையை காமிக்கல. தேவன் மேல நீ வச்சிருக்கிற நம்பிக்கையை காமிச்சுச்சுன்னா, இந்த ஆசா ராஜா ஆண்டவருக்கு 700 மாடுகள், 7000 ஆடுகள், அந்த 700 மாடுகளை இங்க கொண்டு வந்து நிறுத்தினோம்னா அவ்வளவு நிரம்பி இருக்கும். 7000 ஆடுகளை கொண்டு வந்து நிறுத்தினோம்னா தாயில் பட்டி உள்ள ஆடாத்தான் இருக்கும். அவ்வளவு வெகுமதிகளை கொடுத்து கர்த்தரை கனம் பண்ணினார் அந்த மனுஷன். நல்ல கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். நல்ல 2 கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை எங்களுக்குள்ளே வரணும் ஆண்டவரே. நல்ல தலைக்கு மேல் கூட கை தட்டி, தேவனே, நாங்க உங்க இடத்துல நிறைய வாங்குறோம் ஏசப்பா, ஆனா கொஞ்சம் தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறோம். ஆனா எங்களை சேர்ந்தவர்களுக்கு, எங்களுடையவர்களுக்கு நிறைய போடுறோம், ஆனா உங்களுக்கு எங்களால கொடுக்க முடியல. காரணம், எங்களுடைய நம்பிக்கை உங்க மேல இல்லையே, மனுஷர்கள் மேலதானே. ஆனா இனி நாங்கள் மாற்றிக்கொள்வோம். நல்ல 2 கைகளை தட்டி தலைக்கு மேல, எங்களுடைய நம்பிக்கை உங்க மேல வரட்டும் இயேசுவே. ஹல்லேலூயா. 700 மாடுகள், 7000 ஆடுகள். அவன் யோசித்து பார்க்கிறான், ஆண்டவர் எனக்கு கொள்ளையிட கொடுத்தாரே, மிகுதியா கொடுத்தாரே. எத்தியோப்பியர் தங்கத்துல ரொம்ப பிரபலமான ஊர், செழிப்புல ரொம்ப பிரபலமான ஊர். எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம், பிசினஸ்ல ரொம்ப ஃபேமஸான ஊர். அங்க ஆண்டவர் இவருக்கு ஜெயம் கொடுத்து மிகுதியான வருமானங்களை கொடுத்தாரு. இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு மிகுதியான வருமானங்களை கொடுப்பாரு. எத்தியோப்பியர்களை எத்தி தள்ளி உனக்கு வர்த்தக லாபத்தை கொடுப்பார். உன் வியாபாரத்தின் மூலமா ஆண்டவர் மிகுதியா கொட்டுவாரு. ஆசீர்வாதமான மழை பெய்யும்.
ஆனா அதே மழை இங்க பேஞ்சிச்சுன்னா உன் வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். ஓ, நீ ஆண்டவருக்கு திரளாய் கொடுப்பீனா? நல்ல கைத்தட்டி. இன்னைக்கெல்லாம் நம்ம ஜனங்களுடைய நிலைமை பரிதாபமா இருக்குது. அதாவது நிறைய வாங்குறாங்க, கொஞ்சம் கொடுக்குறாங்க. நிறைய பெற்றுக்கொள்ளுகிற மக்கள் நிறைய கொடுக்கணும். அதுதான் தேவன் மேல உள்ள நம்பிக்கை. இதே ஆசா ராஜா தேவன் மேல நம்பிக்கை வச்சிருக்கும் போது 700 மாடுகள் 7000 ஆடுகள் கொடுத்தாரு. அது மனுஷன் மேல அந்த நம்பிக்கை மாறின உடனே அவர் எப்படி மாறிட்டார் பாருங்களேன். வாசித்து பாருங்க. 2 நாளாகமம் 16:2. வெளியே யாரும் போகாதீங்க, வெளியில இருக்கிறவங்க உள்ள வந்து உட்காருங்க. அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனையிலும் உள்ள பொக்கிஷங்களில் உள்ள வெள்ளியையும் பொன்னும் எடுத்து தமஸ்குவில் வாசம் பண்ணுகிற பெனாதாத் என்னும் சீரியாவின் ராஜாவினிடத்திற்கு அனுப்பி எனக்கும் உனக்கும் என் தகப்பனுக்கும் உம்முடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டு. போதும். ஒரு வசனம் வாசிச்சு முடிச்ச உடனே நிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கையை விட்டு ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. முதல்ல மிகுதியான கொள்ளையில 700 மாடுகள் 7000 ஆடுகளை கர்த்தருக்கு கொடுத்தான். அதே ஆசா ராஜா மனுஷன் மேல அவனுக்கு நம்பிக்கை மாறின உடனே அவன் கர்த்தருக்குரியத மனுஷனுக்கு கொண்டு போய் கொடுக்கான். கர்த்தருக்குரியத களவாணி பையன் எங்க களை வாங்குறான்? காணிக்கப்பட்டியில களை வாங்குறான். ஆலயத்தில் இருக்கக்கூடிய பொக்கிஷங்கள், சாலமோன் ஞானி காலத்துல பொற்பாத்திரங்கள்ல அவர் பனிமுட்டுகள்லாம் செஞ்சு வச்சிருந்தார். எல்லாத்தையும் திருடுறான். திருடி கொண்டு போய் மனுஷனுக்கு கொடுக்குறான். யாருக்கு கொடுக்குறான்? பெனாதத், சீரியா தேசத்தினுடைய ராஜாவுக்கு கொடுக்குறான். பெனாதத்துக்கு கொடுக்குறான். ஏன்னா அவனுடைய நம்பிக்கை முதல்ல கர்த்தர் மேல இருந்துச்சு, இப்ப மனுஷன் மேல வந்துருச்சு. உனக்கும் கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கை மனுஷன் மேல மாறிடுச்சுங்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? கர்த்தருக்குரியதை கூட நீங்க எடுத்து உங்களுக்கு உங்களுடையவைகளுக்கு பயன்படுத்திக் கொள்வீங்க. ஹல்லேலூயா. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்களேன், கர்த்தருக்குரியதை கூட நீங்க திருடிடுவீங்க. கர்த்தருக்குரியது எது? லேவியராகமம் புஸ்தகம் 27:30 வாசிங்களேன். லேவியராகமம் புஸ்தகம் 27:30. தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசம பாகம் எல்லாம் கர்த்தருக்குரியது. அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. சிஸ்டர், கர்த்தருக்குரியது எது? பக்கத்துல பார்த்து கேளுங்களேன், கர்த்தருக்குரியது எது? பின்னாடி உள்ளவங்க சொல்லுங்களேன், கர்த்தருக்குரியது எது? இந்த பக்கம் இருக்கிறவங்களை பார்த்து சத்தமா தான் பேசுங்களேன், கர்த்தருக்குரியது எது? உன் நிலத்தின் கனியிலும் உன் விருட்சங்களிலும் உன்னுடைய தானியத்திலையும் உன்னுடைய வருமானத்திலையும் 10ல் 1 அது யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. நீங்க 10ஐயும் சாப்பிடுகிறவர்களா அல்லது 10ல் 1 கொடுத்துட்டு 9ஐ சாப்பிடுகிறவர்களா? 9ஐ சாப்பிடுகிறவர்களா இருந்தீங்கன்னா நீங்க கர்த்தர் மேல நம்பிக்கை உடையவங்க. ஆனா 10ஐயும் லபக்குன்னு உள்ள போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல இல்ல, கர்த்தர் மேல இல்ல. உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, நீ கர்த்தருக்குரியதையும் திருடி கொண்டு இருக்கிறாய், நீ கர்த்தருக்குரியதை அபகரித்துக் கொண்டிருக்கிறாய். அது உனக்கு ஆசீர்வாதம் அல்ல, அது உனக்கு சாபத்தை தான் கொண்டு வரும். கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடுத்துட்டு ராயனுக்குரியதை ராயனுக்கு கொடுத்தீனா உன் வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதம் இருக்கும். உன்னுடைய நம்பிக்கை தேவன் மேல இருக்கும். யுத்தம் இல்லாத வாழ்க்கை, வலி இல்லாத வாழ்க்கை, வேதனை இல்லாத வாழ்க்கையை கர்த்தர் உனக்கு தருவாரு. ஆனா கர்த்தருக்குரியதை திருடுனீனா உன் வாழ்க்கையில யுத்தங்கள் நேரிடும். ஏன்னா உன் நம்பிக்கை மாறிடுச்சு. ஆமென். நம்ம மக்கள் எல்லாமே கர்த்தருக்குரியதை திருடிதான் பழக்கம். 10 முட்டை இருக்குது, 10 முட்டை நீங்க சாப்பிட உட்கார்ந்து இருக்கிறீங்க. நான் சொல்ல கவனிங்க, அந்த 10 முட்டையில
9 முட்டை உங்களுடைய பிளேட்ல வைக்கப்பட்டிருக்கு. ஆனா ஒரு முட்டை உங்க பிளேட்டுக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கு. நீங்க என்ன செய்வீங்க? 9 முட்டை என்ன செய்வீங்க? சாப்பிடுவீங்க. அந்த ஒரு முட்டையை வச்சிருவீங்க. ஏன்னா அது உங்களுக்குரியதெல்லாம் உங்களுக்கு வைக்கப்படலை. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, இந்த 9 முட்டையையும் நிறுத்தி நிதானமா சாப்பிடுறது இல்லை. ஏன்னா அந்த ஒரு முட்டையின் மேல கண்ணு. உடனே எடுத்து டபக் 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 அதை டேஸ்ட் பண்ணி கூட சாப்பிடுறது இல்லை. விக்கி விழுங்கி 9ஐயும் சாப்பிட்டுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு முட்டையை எடுத்து சாப்பிடுறது. ஹலோ, அந்த ஒரு முட்டையினால நீ எத்தனையோ முட்டையை இழந்து போய் நிற்கிற. காரணம், உனக்கு தேவன் மேல நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறாரு, தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுத்துரு. ஆசா ராஜா போல கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய பொக்கிஷங்களை கொள்ளையிடாத. கர்த்தருக்குரியதை கொள்ளையிடாத. கர்த்தருக்குரியதை கொள்ளையிட்டு உனக்கு செலுத்தாத, உன்னுடையவர்களுக்கு செலுத்தாத. அது உனக்கு ஆசீர்வாதமா இருக்காது. ஏன்னா உன் நம்பிக்கை மாறிடுச்சு. இன்னைக்கு உன் நம்பிக்கையை தேவன் மேல செலுத்து. என் நம்பிக்கையை உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்ல நல்ல தலைக்கு மேல கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். உன்னுடைய நம்பிக்கையை தேவன் மேல செலுத்து. ஆமென். இந்த ஆசா ராஜா ஏன் பொக்கிஷ சாலையில இருக்கிறத கூட எடுத்துக்கொண்டு போய் அந்த பெனாதத் ராஜாவுக்கு கொடுத்தான்னா, இஸ்ரவேல் தேசம் 2 பிரிவா பிரிஞ்சிருந்துச்சு. இஸ்ரவேல் தேசம் எத்தனை பிரிவா பிரிஞ்சிருந்துச்சு? 2 தேசமா பிரிஞ்சிருந்துச்சு. ஒன்று இஸ்ரேல், இன்னொன்று யூதயா. 2 கோத்திரம், யூதா கோத்திரம், பெஞ்சமின் கோத்திரம், அது யூதயா தேசம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 10 கோத்திரம், அது இஸ்ரவேல் தேசம். அங்கே நிறைய மக்கள். அப்போ இங்கே 2 கோத்திரம் தான் இருக்குது, மக்கள் குறைவு. இந்த ஆசா ராஜா அங்கே இருந்து சில மனிதர்களை திருடுறான். அங்கே இருக்கக்கூடிய இப்ராஹிம் கோத்திரத்தார், சிமியன் கோத்திரத்தார் சிலரை அப்படியே தன் தேசத்துக்கு குடியேற பண்றான், மக்களை திருடுறான். இது அந்த ராஜாவுக்கு தெரிஞ்சு அவரு இந்த தேசத்துக்கும் இடையில ஒரு ராமாவை, ஒரு சுவரை கட்டுறாரு. அப்ப இவன் புரிந்து கொண்டு ஒதுங்கி இருக்கணும். ஆனா இவன் என்ன நினைக்கிறான்னா, அதாவது சீரியா தேசத்து ராஜா பெனாதத்திட்ட போய் பொக்கிஷங்களை கொடுத்து, எனக்கு விரோதமா வர்றானே அந்த பாட்சா, இஸ்ரவேலின் ராஜா, அவனை நீர் முறியடியும் அப்படி சொல்லிட்டு அவனுக்கு பணம் கொடுத்து அவனை முறியடிக்க வைக்கிறான். அவன் முறியடிக்கிறான். அவன் பட்டணங்களை கட்டுறதை விட்டுட்டு போயிட்டான். அதை எடுத்து இவன் கட்டுறான். ஆனா ஆண்டவர் இவனை பார்த்து சொல்றாரு, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தாம் எதை செய்யலாமா என்று கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த காரியத்தில் நீ மதியில்லாதவராக இருந்தீர், அதனால இனி உனக்கு யுத்தங்கள் நேரிடும்னு சொல்றாரு. நம்பிக்கை மாறின உடனே வாழ்க்கையும் மாறிடுதே. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், நம்பிக்கை மாறின உடனே வாழ்க்கையும் மாறிவிடுகிறதே. தேவன் மேல 35 வருஷமா நம்பிக்கை வச்சிருந்தான். கர்த்தரு அவனை முன்னேற்றத்தில் கொண்டு போனாரு. யுத்தம் இல்லை, ஆனா தேவன் மேல உள்ள நம்பிக்கைய மனுஷன் மேல, ஒரு ராஜாவின் மேல, ஒரு பெனாதத்து மேல, ஒரு சீரிய தேசத்து ராஜாவின் மேல நம்பிக்கை வச்சான். யுத்தங்கள் வந்தது, வலிகள் வந்தது, வேதனைகள் வந்தது. ஆவியானவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுடைய நம்பிக்கைய தேவன் மேல செலுத்துங்க. தலைக்கு மேல கூட கை தட்டி தேவன் மேல. ஆமா, நான் சொல்றேங்க பிரதர், உங்க வீட்டுல சண்டை வருது, நீங்க வேலை செய்யற இடத்துல சண்டை வருதுனாலே உஷாராயிருங்க. ஏன்னா இங்கே நடந்த காரியங்களை பாருங்களேன். 2 நாளாகமும் 15:3 வாசிங்களேன். இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை. 5 வாசிங்க.
அக்காலங்களிலே வெளியே போகிறவர்களுக்கும் உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை. தேசங்களின் குடிகள் எல்லோருக்குள்ளும் மகா அமளி உண்டாயிருந்தது. ஜாதியை ஜாதியையும் பட்டணத்தை பட்டணமும் நொறுக்கினது. தேவன் அவர்களை சகலவித இடுக்கத்திலும் கலங்க பண்ணினார். உள்ள வர்றவனுக்கும் என்ன இல்ல? சமாதானம் இல்லை. வந்துட்டு போறவனுக்கும் என்ன இல்லை? சமாதானம் இல்லை. ஜாதியை ஜாதி நொறுக்கினது. உள்நாட்டு கலவரம், ஜாதி கலவரம். உங்க வீட்டில் யுத்தம் வந்தாலும் உஷாராயிருங்க. யுத்தம் அது நம்ம நம்பிக்கை வைத்துத்தான் அது நம்ம வாழ்க்கையில வருகிறது. நீங்க கடவுள் மேல நம்பிக்கையை விட்டுட்டீங்க, அதனாலதான் யுத்தம். உங்க நம்பிக்கை அதிகப்படுத்துங்க. மனுஷன் மேல இருக்கிற நம்பிக்கையை அப்புறப்படுத்துங்க, யுத்தங்கள் மாறிடும். உங்களுடைய கடவுள் மேல தேவன் மேல வச்சிருக்கிற அந்த நம்பிக்கையை நீங்க எப்படி அதிகப்படுத்துறதுனா, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கறதுல உங்களுடையதுல இருந்து எடுத்து கர்த்தருக்கு கொடுங்க. அதுவும் நிறைய கொடுக்கிறாருன்னா, அந்த வருஷம் சீசன்ல ஆண்டவர் உங்களுக்கு நிறைய கொடுக்கலாம். உங்களுடைய வியாபாரத்துல நிறைய கொடுக்கலாம், உங்களுடைய தொழில நிறைய கொடுக்கலாம். ஆனா ஆண்டவர் எப்படி உங்களுக்கு நிறைய கொடுக்கிறாரோ அதே போல நீங்களும் அவருக்கு நிறைய கொடுங்க. ஆண்டவருக்குரியதை திருடிடாதீங்க. ஆண்டவருக்குரியதை எடுத்து பெனாதத்திட்ட போய் கொடுத்துடாதீங்க, மாம்சத்துல போட்டுறாதீங்க. அதுதான் நம்முடைய பிரச்சனைக்கு காரணம். ஆமென். கைகளோ தலையிலையா சொல்லுவோமா? நான் சொன்னது புரிஞ்சதா? எத்தனை பேருக்கு புரிஞ்சது? 2 கைகளை உயர்த்தி காமிங்களே. ஆமென். கர்த்தர் நல்லவர். தேவனுக்குரியதை எடுத்து மனுஷனுக்கு கொடுப்பான். மனுஷன் மேல நம்பிக்கை. தனக்குரியதையும் கர்த்தருக்கு கொடுப்பான். அது தேவன் மேல நம்பிக்கை. 2வது ஒரு காரியத்தை வாசிங்களா. 2 நாளாகமம் 15:22. 2 நாளாகமம் 15 2 நாளாகமும் 15:8 இல்ல 2 நாளாகமும் 15:12. தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் தேடுவோம் என்றும் சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்றும் ஒரு உடன்படிக்கை செய்து. ஹல்லேலூயா. நல்ல கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இப்படி ஒரு சட்டம் யாராவது போட்டிருக்காங்களா? நீங்கள்லாம் குடும்ப தலைவர்களா இருக்கிறீங்க, நீங்கள்லாம் குடும்ப தலைவர்களா இருக்கிறீங்க, உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனா உங்க வீட்டில் சிறியோர் பெரியோர் முதியோர் புருஷர் எல்லாரும் கர்த்தரை தேடணும் அப்படி சொல்லிட்டு ஒரு தீவிரத்தை ஒரு கண்டிப்பை உங்க வாழ்க்கையில கடைபிடிச்சு வர்றீங்களா? நீங்களும் கர்த்தரை தேடி உங்களுடையவங்களையும் கர்த்தரை தீவிரமா தேட வைக்கிறீங்களா? இங்கே ஆசா ராஜாவினுடைய நம்பிக்கை எவ்வளவு தீவிரமாய் வெளிப்படுகிறது பாருங்களேன். வேற ஏதாவது ஒரு காரியத்தை செய்தவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று கட்டளை போடல. கர்த்தரை தேடாதவன் அவன் சிறியோரா இருந்தாலும் அவன் பெரியோரா இருந்தாலும் அவன் புருஷரா இருந்தாலும் அவன் ஸ்திரீகளா இருந்தாலும் அவன் கண்டிப்பா கர்த்தரை தேடணும். அதுவும் சாதாரணமா இல்ல, முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு சிந்தையோடு. அப்படி ஒருத்தன் தேடலனா அவன் கொலை செய்யப்பட வேண்டும். பயங்கரமான தண்டனை இருக்குல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நீங்கள்லாம் அப்படி ஒரு நம்பிக்கை தேவன் மேல வச்சிருக்கிறீங்களா? சொல்லுங்களேன், நீங்களாம் அப்படி ஒரு நம்பிக்கை தேவன் மேல வச்சிருக்கிறீங்களா? உங்க பிள்ளைகளெல்லாம் சர்ச்சுக்கு ஏன் வரலன்னா பாஸ்டர்ட்ட ஒரு காரணம் சொல்லிட்டு உங்களுடைய காரியத்தை நீங்க செய்து கொண்டே இருப்பீங்க. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்களேன்,
அவங்க சர்ச்சுக்கு வந்துடுவாங்க, அவங்க அதிகாலை ஜெபத்துக்கு வந்துடுவாங்க, அவங்க பைபிள் ஸ்டடிக்கு வந்துடுவாங்க. எங்க சிஸ்டர் உங்கள் பிள்ளைய எங்க, உங்கள் மகனை எங்க? பாஸ்டர் தூங்குறாங்க, பாஸ்டர் எழுதுறாங்க, பாஸ்டர் டியூஷன் படிக்க போயிருக்கிறாங்கன்னு. நீ என்ன நம்பிக்கை வச்சிருக்கிற? நீ ஒரு போலி தான், ஒரு சுயநலமான ஒரு நம்பிக்கை தான் அது. உங்களுக்குள்ள உண்மையான ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா, தேவன் மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா, நீங்களும் தேடுவீங்க, மற்றவங்களையும் தேட வைப்பீங்க. அதுவும் சாதாரணமா தேட வைக்க மாட்டீங்க, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் ஆண்டவரை தேட வைப்பீங்க. அதுதாங்க தேவன் மேல நம்பிக்கை. அதுதான் தேவன் மேல நம்பிக்கை. அதுதான் தேவன் மேல நம்பிக்கை. அப்படி தேடாதவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று ஒரு கடின, ஒரு தீவிரம், ஒரு அதை எப்படி சொல்ல, அதுதான் நம்பிக்கை. அப்படி ஒரு நம்பிக்கை உங்க மேல இருந்துச்சுன்னா, கர்த்தர் சொல்றாரு, உன் வீட்டுக்கு யுத்தம் வராது. இன்னைக்கு உன் வீட்டில் நடக்கிற யுத்தத்துக்கு இதுவா கூட காரணமாக இருக்கலாம். நீ முழுமையாய் தேடாம ஏனோதானு தேடிக்கொண்டிருக்கலாம். 4 வித மக்களையும் தேடவை, நீயும் தேடவை, உன்னை சார்ந்தவங்களை தேடவை, உன் அம்மா அப்பாவை தேடவை, உன் பிள்ளைகளை தேடவை. அதுல ஒரு வெறி, அதுல ஒரு தீவிரம் காணப்படட்டும். நீ கர்த்தரை தேடுகிற காரியத்துல நீ இரக்கத்தை காண்பிக்காம இருந்தீனா, தேவன் உனக்கும் பிள்ளைகளுக்கு இரக்கத்தை காமிப்பாரு. ஆனா நீ தான் பெரிய இரக்கத்துல ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மகன் போல மகள் போல உன் பிள்ளைக்கு நீ இரக்கத்தை காமிச்சீனா, உன் பிள்ளை தேவனுடைய இரக்கத்தை இழந்துரும். அன்னைக்கு ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளை மேல இறக்கப்பட்டு விட்டுட்டு வந்திருந்தார்னா, நிச்சயமா சொல்றேன், ஆண்டவருடைய இரக்கத்தை ஈசாக்கு இழந்திருப்பாரு. ஆனா ஆபிரகாம் அன்னைக்கு கடினமா செயல்பட்டார். மனைவியிடத்துல சொல்லல, பிள்ளையினிடத்துல சொல்லல, தடை வந்துரும்னு சொல்லிட்டு தன்னுடைய பிள்ளைய கொண்டு போய் பலிபீடம் கட்டி பலிபீடத்துல கிடத்திட்டாரு. அங்கேதான் தேவனுடைய இரக்கங்கள் பெருகிற்று. கத்தியை எடுக்க விட்டாரு, ஆனா வெட்ட விடல தேவன். ஆபிரகாமே, உன் பிள்ளையாண்டன் மேல கைய போடாத சொன்னாரா? சொன்னாரா? உன் பிள்ளையாண்டன் மேல கைய போடாத சொன்னாரா? நல்லா தான் கைய தட்டுங்களேன். ஆவியானவர் பேசுறாரு. இன்னைக்கு தேவனை இப்படி தேடுகிற மக்கள் யாரையா இருக்கிறா? தேவனை இப்படி தேடுகிற பிள்ளைகள் யார் இருக்கா? நான் மட்டும்தான் கர்த்தரை தேடணும். நீயும் தேடு, உன் பிள்ளைகளையும் தேடவை, உன் புருஷரையும் தேடவை, உன் மனைவியை தேடவை. பலவந்தப்படுத்த அதுக்காக போராடு, அதுக்காக ஒரு தீவிரம் காமி. கர்த்தருக்காக உன் நம்பிக்கையை வெளிப்படுத்து. நான் தேவன் மேல நம்பிக்கை உள்ளவன் அப்படிங்கறத மற்றவங்களுக்கு முன்னாடி வெளிப்படுத்து. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை தகப்பன்மார்கள் அப்படி இருக்கிறீங்க? ஆசா போல இருக்கிறீங்களா? அதுல ஒரு வெறி இருக்கணும். பைபிள் ஸ்டடியா வந்து உட்காரு. என் பிள்ளைகளுக்கெல்லாம் நான் இறக்கமே பாராட்ட மாட்டேன் இந்த காரியத்தில். ஆனால் என்ன மாதிரி பிள்ளைகளை நேசிக்கிற ஒரு தகப்பன் இருக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் என் பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய காரியத்தில் கரெக்டாக தான் இருப்பேன். அதிகாலை ஜெபத்துக்கு நான் 4 மணிக்கு எந்திரிப்பேன். ஆனால் என் மனைவியையோ என் பிள்ளைகளையோ டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். 4:45 அப்பதான் எழுப்புவேன். அவங்க எந்திரிச்சு கிளம்பி வருவாங்க. எங்க மகன் ஜோயல், அவனை எழுப்புவேன், ஜாயை எழுப்புவேன். வந்து உட்காந்து அவன் தூக்கத்தோட கீபோர்டு போட்டுக்கிட்டு இருப்பான். ஆமே, நீ தூங்கிக்கிட்டனாலும் பலிபீடத்தில் நின்று கீபோர்டு போடு, கர்த்தர் உன்னை பெரிய போர்டா மாற்றுவார், உன்னை உயர்த்துவார்னு சொல்லி கர்த்தருக்கு மகிமை செலுத்தினதுனால. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் உங்க பிள்ளைகளை பைராவிஸுக்கு அனுப்புறதுல தீவிரமா இருக்கு, காசுக்கு. இயேசுக்கு அனுப்ப தீவிரமா இருக்கிறீங்களா? என்னைக்காவது உங்க பிள்ளைய எழுப்பி விட்டு அதிகாலை ஜெபத்துக்கு போடா அப்படி சொல்லியிருக்கிறீங்களா? நீங்களும் கூட வந்து அதிகாலை ஜெபத்தில் கர்த்தரை ஆராதிச்சிருக்கிறீங்களா? நீங்களா மட்டும் வருவீங்க?
உங்கள் பிள்ளைகளை கூட்டு வர மாட்டீங்க. அதனால தான் உங்கள் காலத்தோட உங்கள் நம்பிக்கை முடிஞ்சிடும், உங்கள் விசுவாசம் முடிஞ்சிடும். நாளைக்கு உங்களை மாதிரி உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்களா? உங்களை மாதிரி ஜெபிப்பாங்களா? உங்களை மாதிரி ஆராதிப்பாங்களா? அவங்க அவங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை கொடுப்பாங்களா? ஆண்டவர் கணக்கு கேட்பாரு. நான் சொல்றேன், 100% சொல்றேன், இதுனா கூட உன் வீட்டில் யுத்தம் நடக்கலாம். நீ சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு, நீ யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இந்த ஆசா ராஜா மாதிரி கர்த்தரை தேடு. முழு இருதயத்தோடு தேடு, முழு இருதயத்தோட தேடு, முழு இருதயத்தோட தேடு, முழு இருதயத்தோடு. ஹல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நம்ம பிள்ளைகள் மேல இறக்கப்படணும். கர்த்தருடைய இரக்கங்கள் பெருகணும். நம்ம கடினமா மாறணும். நம்ம கடினமா மாறும்பொழுதுதான் கர்த்தருடைய இரக்கங்கள் பெருகும். நீங்க இறக்கப்பட்டு என் கண்ணே தூங்கு, என் மணியே தூங்கு, என் பொண்ணே தூங்கு அப்படின்னு நீங்க தூங்க வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் உங்க பிள்ளைகள் உங்களை தூங்க வச்சிருவாங்க. என் அம்மாவே தூங்கு அப்படி சொல்லிட்டு. அல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் போயிடும். தேவனுடைய சமூகத்தில் அமருகிற ஒரு பாக்கியம் இல்லாமல் போயிடும். ஒரு முரடர்களா, ஒரு கொடூரமானவர்களா உங்கள் பிள்ளைகள் மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆவியானவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, ஈசாக்க போல ஆண்டவருடைய சமூகத்தில் உன் பிள்ளைகளையும் வை, பலிபீடத்துக்கு கொண்டு வா. இதுல ஒரு வெறி, இதுல ஒரு தீவிரம், இதுல ஒரு கண்டிப்பு. நீ அப்படி செஞ்சு பாரு, கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவாரு, உன்னை கீழாக்காமல் கர்த்தர் மேலாக்குவாரு. இல்லனா இப்ப புருஷன் சரியில்லாம சமாதானம் இல்லாம இருக்க, நாளைக்கு உன் பிள்ளைக்கு கல்யாணம் முடிப்ப, அவங்க குடும்பத்துல சமாதானம் இருக்காது, ரிப்போர்ட் உன் காதுக்கு வரும், அப்பயும் அழுதுகிட்டு இருப்ப. உன் வேதனைக்கு உன் அழுகைக்கு முடிவு இல்லாம போயிடும். ஆனா நீ கர்த்தருடைய காரியத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன வயசுல உட்கார வச்சு கர்த்தரை நல்லா பாடுதா, நல்லா துதிக்குதா அப்படியெல்லாம் பார்த்து கர்த்தருக்குள்ள நீங்க நடத்திட்டீங்கன்னா உங்க யுத்தத்துக்கு ஒரு முடிவு வந்துடும். உங்க வாழ்க்கையில பிரச்சனையின் சத்தத்தை கேட்க மாட்டீங்க. போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல போய் மிதிக்க மாட்டீங்க. நீங்க மிதிக்கிற இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா உயர்ந்த இடங்களாக இருக்கும், மேலான இடங்களாக இருக்கும், ஆசீர்வாதம் நிறைந்த இடங்களா இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, ஆஸ்பத்திரிக்கு கூட உன்னை கொண்டு போய் விட மாட்டார். உனக்கு திடுக்கிடக்கூடிய காரியங்கள்லாம் உன் காதுல கேட்க மாட்டேன். உனக்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாகாது. தீர்க்க தரிசனமா சொல்றாரு, நீ கர்த்தரை தேடுறதுல தீவிரமா இருந்து பாரு. உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பதட்டமான காரியங்கள் நடந்து உன் காதுல உன் பதட்டமான காரியத்தை கூட நீ கேட்க மாட்ட. கர்த்தர் உன்னை இளைப்பாறுதல நடத்துவார், கர்த்தர் சமாதானத்துல நடத்துவார், கர்த்தர் சந்தோஷத்துல நடத்துவார். நம்பிக்கை இருந்துச்சுன்னா தலைக்கு மேல கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. நீ திகிலுக்கு தூரமாவாய், நீ பயம் இல்லாது இருப்பாய், நீதியினால் ஸ்திரப்படுவாய். உனக்கு பயமே இருக்காது. ஆண்டவர் உனக்கு அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பையும் அப்படிப்பட்ட ஒரு சுகத்தையும் வச்சிருப்பாரு ஆண்டவர். ஆனா நீ இந்த காரியத்துல தேவன் மேல நம்பிக்கை வைக்காம மனுஷன் மேல நம்பிக்கை வச்சிருந்தேனா கண்டிப்பா சொல்றேன், அது யுத்தங்களுக்கு வழிவகுக்கும். ஆமென். மனுஷன் மேல நம்பிக்கை. 2 நாளாகமம் 16:12. ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு, ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே 39வது வருஷத்துல தன் கால்களில் வியாதி கண்டு, தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாய் இருந்தது. அவன் நோவு மிகவும் உக்கிரமாய் இருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். கடவுள் மேல நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் கர்த்தரை தேடுவான், கர்த்தரை தேட வைப்பான். அதுவும் தீவிரமா தேடுவான், தீவிரமா தேட வைப்பான். முழு இருதயத்தோடு தேடுவான், முழு ஆத்மாவோடு தேடுவான். 100% கர்த்தருக்கு தான் அவன் இருதயம். 2வது கர்த்தர் சொல்றாரு, அதே ஆசா அவனுடைய நம்பிக்கை முதல்ல தேவன் மேல இருந்தது, இப்ப மனுஷன் மேல மாறிடுச்சு. அப்ப கர்த்தர் அவனை குறித்து சொல்றாரு, வேதம் அவனை குறித்து சொல்லுகிறது, அவன் கால்ல ஒரு நோவு. சிஸ்டர், வியாதி எதனால வருது?
வியாதி. வியாதி எதனால வருது? நோவு, கால் வலி. நீ கர்த்தர் மேல நம்பிக்கை இல்லாம மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிறதுனால தான். சரி, அப்படியே வந்துருச்சு, அப்படியாவது மனம் திரும்பணும்ல. ஆண்டவர் இடத்துல வந்து, ஆண்டவரே நீர் தான் என் பரிகாரி, என்னை குணமாக்குங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு உபவாச ஜெபத்திலேயோ முழுற ஜெபத்திலேயோ அல்லது பாஸ்டரை கூப்பிட்டோ நீ ஜெபம் பண்ணினீன்னா ஆண்டவர் உனக்கு சுகம் தந்துருவார்ல. ஆனா நோவு அதிகமாகிறது. ஏன் தெரியுமா? சிலருடைய இருதயம் கர்த்தரை தேடாமல் இருக்கும் பொழுது வியாதி வந்துடும். ஆனா வியாதி வந்த உடனே கர்த்தரை தேடி சுகத்தை பெற்றுருவாங்க. ஆனா இந்த கேஸ் அப்படி கூட கிடையாது. செத்தாலும் பரவாயில்ல, இனி கர்த்தர்கிட்ட வர மாட்டேன், கர்த்தரை தேட மாட்டேன், பாஸ்டரை கூட்டி ஜெபம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவனை அல்ல, தேவனுடைய ஊழியக்காரங்களை அல்ல, டாக்டர்களை தேடினான், பரிகாரிகளை தேடினான். ஆனாலும் சுகம் கிடைக்கல. சுகம் தருவது டாக்டர்கள் அல்ல, சுகம் தருவது மருந்து மாத்திரைகள் அல்ல, சுகம் தருவது இயேசு. சுகம் தருவது யாரு பிரதர்? சுகம் தருவது யாரு? இயேசுநாதர். நீங்க சுகமடைய விரும்பலன்னு வச்சுங்களேன், நீங்க எந்த அமெரிக்கன் டாக்டரை கூப்பிட்டு சிகிச்சை எடுத்தாலும் பலன் இருக்காது. நீங்க என்ன மாத்திரைய சாப்பிட்டாலும் பலன் இருக்காது. ஆண்டவர் விரும்பணும். யாக்கோபுல சொல்றாரு, ஒருவன் வியாதிப்பட்டால் சபை மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தில் எண்ணெய் பூசி ஜெபிப்பார்கள். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். அது கேன்சர் வியாதியாக இருந்தாலும் அதுல இருந்து இயேசு சுகம் தருவாரு. அவரால் சுகமாக்க முடியாத வியாதிகள் இல்லை. ஆண்டவர் சுகம் தர வல்லவரு. நானே உன் பரிகாரியான கர்த்தர்னு சொல்லி இருக்கிறாரு. நீ ஏன் ஊர் டாக்டர்களை தேடி ஓடுற? நீ முழங்கால நின்று ஜெபம் பண்ணு, கர்த்தரை தேடி, உன் நோய் சுகமாயிரும். நம்புறீங்களா நான் சொல்றத? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும். நீ விசுவாசித்தீனா தேவனுடைய மகிமையை காண்ப. ஆனா கடவுள் மேல நம்பிக்கை இருக்கிறவன் கடவுளை தேடுறது தீவிரமா இருப்பான். மனுஷன் மேல நம்பிக்கை இருக்கிறவன் ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு தீவிரமா இருப்பான். ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு சர்ச்சை விட்டுட்டு போவான். ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு ஜெபத்தை விட்டுட்டு போவான். நான் சொல்றேன், ஆஸ்பத்திரியில் நீ இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அங்கேயும் முழங்கால நின்று எனக்கு சுகம் தாருங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சுகம் தரலனா சுகமே கிடையாது. புரியுதா நான் சொல்லுகிறது? இந்த நோவு அதிகரிக்கும். நான் கூட நினைக்கிறேன், அந்த ஆசா ராஜாவுக்கு சுகர் வியாதியா இருக்கும்னு. காலில் புண்ணு வந்துருச்சு. அவன் பார்க்காத மருத்துவர்கள் இல்லை, போடாத மருந்துகள் இல்லை, சுகமாகலை. நோவு அதிகரித்தது. அதாவது நம்முடைய நோய் வந்து நாளுக்கு நாள் அதிகரிக்க கூடாது. அப்படி அதிகரிக்குன்னா நம்ம ஆண்டவரை சரியா தேடலை, நம்ம நம்பிக்கை ஆண்டவர் மேலே இல்லைன்னு அர்த்தம். நம்ம ஜெபம் பண்ணி ஆண்டவரே என்னை சுகமாக்கும்னு சொல்லி ஜெபம் பண்ணிங்கன்னா கர்த்தர் சுகம் தந்துடுவார். ஏன்னா நம்மளை படைச்சவர் அவர் தானே, நம்முடைய சுகத்துக்காக ஜீவனை கொடுத்தவர் அவர் தானே. அவருடைய கையில் ஒரு தழும்பை வச்சிருக்கிறாரு, இந்த கையில் ஒரு தழும்பை வச்சிருக்கிறாரு, காலில் ஒரு தழும்பை வச்சிருக்கிறாரு, இந்த காலில் ஒரு தழும்பை வச்சிருக்கிறாரு, முதுகில் தழும்பை வச்சிருக்கிறாரு. எதுக்கு தெரியுமா? அவருடைய தழும்புகளால் நாம் சுகமடைவதற்கு தான். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமடைவதற்கு தான். நம்பிக்கை இருக்குதா? நம்பிக்கை இருந்துச்சுன்னா நல்ல கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். இப்பொழுது ஆண்டவர் உங்க நோய்களை குணமாக்குவாரு, உங்க நோயிலிருந்து விடுதலை தருவார். நல்ல தலைக்கு மேல கை தட்டி, இயேசுவே நீரே என் பரிகாரி, நீரே மை ஹீலர். நல்லா தான் கையை தட்டுங்களேன், நம்பிக்கையோட கை தட்டுங்களேன். வெள்ளிக்கிழமை ஒரு அம்மா வரும். அதுட்ட நல்லா இருக்கிறீங்களா, ஜெபத்துக்கு வரும்போது நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால், நல்லா இருக்கிறேன் பாஸ்டர், டாக்டரை பார்க்க வந்தேன். டாக்டரை தேடினா தானே நமக்கு நல்ல சுகம் கிடைக்கும் அப்படின்னு. யார் டாக்டரு? இயேசுநாதர் தான் அவங்க டாக்டர். 40 வருஷமா 20 வருஷமான்னு தெரில, இருமல் சளி போகாத மருத்துவம் கிடையாது. எங்கே போனாலும் ஒன்றும் இல்லைன்றுவாங்க. அது நோய் கிடையாது, அது ஒரு பேய். சில வாரங்கள் ஜெபத்துக்கு வந்துச்சு. நம்மளும் நல்லா ஜெபம் பண்ணோம். இருமிக்கிட்டே இருக்கும். அதுவும் கொரோனா காலம் வேற, இருமிக்கிட்டே இருக்கும்.
ஆனாலும் நாங்கள் ஜெபம் பண்ணோம். இன்னைக்கு ஜெபத்துக்கு இந்த வாரம் கூட நான் யோசித்து பார்த்தேன், இருமல் சத்தமே கேட்கல. ஏன்னா கர்த்தர் சுகமாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஊரா அலையாதீங்க மருத்துவமனைக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், அதெல்லாம் அவிசுவாசிகள் தேடுவாங்க. நம்ம காத்திருக்கிற இடம் டாக்டர்களுக்கெல்லாம் டாக்டரு அவருடைய பாதத்தில் முழுரவு ஜெபத்திலையோ உபவாச ஜெபத்திலையோ காத்திருக்கணும். மற்றவங்க தான் வேற எங்கேயாவது அலைவாங்க. நம்ம டாக்டரு இயேசு டாக்டரு. ஆமென். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? உங்க டாக்டர் பேர் என்ன பேரு? என்ன டாக்டர்? எவ்வளவு யோசிச்சு சொல்றீங்க பாருங்களேன். உங்க டாக்டர் பேர் என்ன பேரு? இன்னும் சத்தமா சொல்லுங்களேன், இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். இந்த சத்தமெல்லாம் பத்தாது. மதுரையில வேலைமா இருக்கு பார்த்தீங்களா, அங்க கேட்கும்படி சொல்லுங்களேன். உங்க டாக்டர் பேர் என்ன பேருங்க? கேட்கலையா? இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. அடுத்து வாசிங்களேன். தேவன் மேல நம்பிக்கை. 2 நாளாகமம் 15:8. ஆசா இந்த வார்த்தைகளையும் தீர்க்கதரிசியாகிய ஓதேத்தின் தீர்க்க தரிசனத்தையும் கேட்டபோது அவன் திடன் கொண்டு அருவருப்புகளை யூதா பென்யமின் தேசம் அனைத்திலும் எப்ராயிம் மலை தேசத்தில் தான் பிடித்த பட்டணங்களிலும் இருந்து அகற்றி கர்த்தருடைய மண்டபத்தின் முன் இருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்து. போதும். தேவன் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறவன் தேவ வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பான். தேவன் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறவனுக்கு தேவ வார்த்தையின் மேல மதிப்பு இருக்கும். ரெண்டாவது, அந்த தேவ வார்த்தைய சொல்லுகிற ஊழியக்காரனையும் மதிப்பான். இந்த ஆசா ராஜா ஓதேத் என்கிற ஒரு தீர்க்கதரிசி, நீங்க கர்த்தரை தேடினீங்கன்னா கர்த்தரை உங்களோடு இருப்பார், நீங்க கர்த்தரை விட்டுட்டீங்கன்னா அவர் உங்களை விட்டு விலகிடுவாரு அப்படின்னு தீர்க்க தரிசனம் சொல்றாரு. எதிர்த்து பேசல, எதுவுமே சொல்லல. அந்த வார்த்தைக்கு இந்த ஆசா ராஜா அர்ப்பணித்து அருவருப்புகள் அகற்றுகிறான், சுத்திகரித்துக் கொள்றான், தன்னை புதுப்பித்துக் கொள்றான், பலிபீடத்தை புதுப்பித்துக் கொள்றான், அர்ப்பணம் செய்கிறான். உங்க வாழ்க்கையில தேவனுடைய ஊழியக்காரனை நீங்க மதிக்கிறீங்களா? பக்கத்துங்களை பார்த்துக்கொள்ளுங்களேன். தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க மதிப்பளிக்கிறீங்களா? தேவனுடைய ஊழியக்காரனை மதிக்கிறீங்களா? சீப்பா நினைக்கிறீங்களா? கேவலமா நினைக்கிறீங்களா? இழிவா நினைக்கிறீங்களா? அவர் வாட்டில் சொல்லிட்டு கிடப்பாரு, அவருக்கு வேலையே இல்லை. நம்ம கேட்கறது தான் கேட்கணும். இதெல்லாம் என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. அப்படியெல்லாம் நீங்க நினைச்சீங்கன்னா சிஸ்டர், நீங்கள் தேவன் மேல் நம்பிக்கை கொண்டவர்கள் அல்ல. ஆனா இந்த வார்த்தைக்கு எந்த பதிலும் பேசாம, ஏன், எதுக்கு, எப்படி அப்படியெல்லாம் கேட்காம அப்படியே அர்ப்பணம் செஞ்சிட்டீங்கன்னா அது தேவன் மேல நம்பிக்கை. பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், இப்படி கீழ்ப்பிடிஞ்ச ஆத்துமாக்களை நான் பார்த்ததில்லை. ஆமா, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து தங்களை மாற்றிக்கொண்ட, தேவனுடைய வார்த்தைக்கு மதிப்பளித்த ஆத்துமாக்களை நான் பார்த்ததில்லை. இனிமேலாவது பார்ப்பேன்னு நான் விசுவாசிக்கிறேன். பார்ப்பாரா பாஸ்டர்? நீங்களே பக்கத்துல பார்ப்பாரா? பார்ப்பாரா? பார்ப்பார். மிதிக்கிறவர்களை பார்ப்பார், புறந்தள்ளுகிறவர்களை பார்ப்பார், ஆனா மதிக்கிறவர்களை பார்க்க மாட்டார். அதனாலதான் அவன் வாழ்க்கையில யுத்தத்துக்கு இடம் கொடுக்காதீங்க, மதிப்பளிங்க, கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். இந்த மனுஷன் மேல நம்பிக்கை கொண்டிருந்த அந்த ஆசா ராஜா மறுபடியும் எப்படி மாறிட்டான் பாருங்களேன். 2 நாளாகமம் 16:10. அதிநிமித்தம் ஆசா ஞான திருஷ்டிக்காரன் மேல் சினந்து, முதல் வசனத்தை வாசிங்களேன்.
தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதியில்லாதவராய் இருந்தீர். ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். அது நிமித்தம் ஆசா ஞான திருஷ்டிக்காரன் மேல் சினந்து கடும் கோபம் கொண்டு அவனை காவல் அறையிலே வைத்தான். இதல்லாமலும் அக்காலத்தில் ஜனங்களுக்குள் சிலரை கொடூரமாய் நடப்பித்தான். கொடுமைக்காரனா மாறிடுவான். பக்கத்துல பார்த்து பேசுங்களேன். நீங்க மனுஷன் மேல நம்பிக்கை உள்ளவங்கன்னா உங்க மனைவி இருக்கு பாத்தீங்களா, அது மேல உங்களுக்கு ஈவு இறக்கமே இருக்காது. கொன்னுருவீங்க, கொடுமையா நடத்துவீங்க. அது மாதிரி உங்க வீட்டுக்காரர் இருக்காரு பாத்தீங்களா, உங்க வீட்டுக்காரு அவரெல்லாம் உங்களுக்கு வீட்டுக்காரர் மாதிரியே தெரியாது. கொடுமைப்படுத்துவீங்க, உபத்திரப்படுத்துவீங்க, அதாவது சிறுமைப்படுத்துவீங்க. அதாவது மதிப்புக்குரிய வார்த்தையெல்லாம் பேசவே மாட்டீங்க. உங்க பிள்ளைகளை அதுக்கு மேல டிஷ்ன்னு தூக்கி எறிவீங்க. பக்கத்து வீட்டுக்காரர் எல்லாரும் கூட சண்டை. மாமியாரை கொடுமைப்படுத்துவீங்க. சிஸ்டர், மருமகளை கொடுமைப்படுத்துவீங்க. மருமகள் உங்களுக்கு மருமகளா தெரியாது. மாமியார் உங்களுக்கு மாமியாரா தெரியாது. அது ஏதோ ஒரு மிருகம், வேண்டாத ஒன்று நம்ம வீட்டில் இருக்கிறது போல சிறுமைப்படுத்துவீங்க, உபத்திரவப்படுத்துவீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ மற்றவங்கள் மேல உன்னால அன்பு செலுத்த முடியல, நீ மற்றவங்களை நேசிக்க முடியல, ஊழியக்காரன் மேலேயும் உனக்கு கோபம் வருகிறது. ஊழியக்காரன் உனக்கு எதிர்மறையான ஏதாவது வார்த்தைகளை தீர்க்க தரிசனமா சொன்னாலும் நீ பகைக்கிறனா, ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, உன் நம்பிக்கை தேவன் மேல இல்ல, உன் நம்பிக்கை மனுஷன் மேல. பிரதர், யுத்தத்துக்கு முடிவு இருக்காது. நான் சொல்ல நிமிந்து பாருங்களேன். நீ கொடூரமா நடக்காத, நீ கொலைகாரனா இருக்காத, உன் மனைவிய கொடூரமா தாக்காத, நீ மனுஷனா இரு, மிருகமா இருக்காத. உன்னையும் பார்க்கிற தேவன் இருக்கிறார்னு நீ நினைச்சுக்கோ. உன் வாழ்க்கையில யுத்தத்துக்கு முடிவு இருக்காது. உன் வாழ்க்கையில யுத்தத்தை தொடர செய்யாத. உன் மாமியார வேற மாதிரி பார்க்காத, அன்பா பாரு. உன் தாய் மாதிரி பாரு. உன் மனைவிய உன்னுடைய சரீரம் மாதிரி பாரு. உன்னுடைய சரீரத்தை யாராவது அடிச்சாங்கன்னா நீ என்ன செய்வ? உன் மனைவி உன்னுடைய சரீரம், நீ அவளுடைய தலை. அப்ப உன் மனைவிய நீ அடிச்சேனா நீ ஒரு பைத்தியம், நீ ஒரு மெண்டல், நீ ஒரு மிருகம். மனைவியை நேசிக்கிறவன் தாங்க இயேசுவை உடையவன், இயேசுவால நேசிக்கப்படுறவன். நல்ல தலைக்கு மேல கூட கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களேன். நல்ல தலைக்கு மேல கூட கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களேன். மனைவியை அடிக்கிறவன் மனுஷனே கிடையாது. அதே மாதிரி கணவனை மதிக்காதவன் மனுஷியே கிடையாதுங்க. தேவன் கொடுத்த உனக்கு சுதந்திரம், அது உன் கணவர் தேவன் உனக்கு கொடுத்த மகிமை. அது மாதிரி மனைவி உனக்கு கொடுத்த சரீரம். நேசிச்சு பாரு. நீ கஷ்டப்பட்டுட்டு உன் மனைவியை நல்லா நடத்து, உன்னை தேவன் நல்லா நடத்துவாரு. என் மனைவியால நான் கஷ்டப்படவே விட மாட்டேன். தண்ணி குடத்தை இப்பயும் சரி அப்பயும் சரி என் மனைவியை தூக்கிட்டு போக விட மாட்டேன். நான் தோல்ல சுமந்துட்டு போவேன். ஏன் தெரியுமா? என் மனைவிட்ட சொல்வேன், நான் இருக்கிற வரைக்கும் நீயும் கஷ்டப்பட வேண்டாம், என் பிள்ளைகளும் கஷ்டப்பட வேண்டாம். அதுதான் நல்ல புருஷன், அதுதான் நல்ல கணவன். நல்ல தலைக்கு மேல கூட கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்து. நம்ம மனுஷனை நம்ப கூடாதுங்க, தேவனை நம்பணும். இல்லைன்னா நம்முடைய இருதயம் கொடூரமானதா மாறிடும், கொலகார இருதயமா மாறிடும். இன்னைக்கு எத்தனை மனைவியை கொள்றாங்க, எத்தனை புருஷனை கொள்றாங்க. மதுரை பக்கத்துல மனைவியின் மேல சந்தேகப்பட்டு மனைவி வேலைக்கு போன உடனே 2 பிள்ளைகளுக்கு விஷம் கொடுத்து, பொம்பளை பிள்ளைகளுக்கு அப்படியே சாகலன்னு கத்தி எடுத்து அறுத்து கொலை செஞ்சிருக்கான் ஒருத்தன். உலகம் அப்படி கேடுகட்டதாய் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆவியானவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நம்ம நம்பிக்கை தேவன் மேல. சொல்லுவீங்களா? நம்ம நம்பிக்கை தேவன் மேல. சத்தமா சொல்லுவீங்களா? நம்ம நம்பிக்கை தேவன் மேல.
தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளை நான் நேசிப்பேன். தேவன் எனக்கு கொடுத்த மனைவியை நான் நேசிப்பேன். தேவன் எனக்கு கொடுத்த என்னுடைய கணவரை நான் நேசிப்பேன். தேவன் எனக்கு கொடுத்த மாமியாரை நான் நேசிப்பேன். தேவன் எனக்கு கொடுத்த மருமகளை நான் நேசிப்பேன். தேவன் எனக்கு கொடுத்த எங்க அம்மாவை நேசிப்பேன். தேவன் எனக்கு கொடுத்த எங்க அப்பாவை நேசிப்பேன். தேவன் எனக்கு கொடுத்த பாட்டியை நேசிப்பேன். யாருடைய இருதயத்திலையும் வேதனையை உண்டாக்க மாட்டேன், கண்ணீரை உண்டாக்க மாட்டேன். என்னை பெற்றுக்கொண்டதுக்காக அவர்கள் சந்தோஷப்படணும், அந்த மாதிரி நான் நடத்துவேன். அதுதான் தேவன் மேல இருக்கிற நம்பிக்கையின் அடையாளம். இல்லைன்னா உன் காலில் நோவு ஒரு நோவு. இன்னைக்கு நல்லா இருப்ப நீ, இந்த கால் தானே உன் மனைவியை உதைச்சிச்சு, நோவு வரும். தேவன் எதையும் செய்ய வல்லவர். அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே, நாங்கள் சாகிற வரைக்கும் சுகமாக இருந்துட்டு உம்மிடத்துல வரணும்னு ஆண்டவரே. மனைவியை மீதிக்காத, காலை உபயோகப்படுத்தாத, மனைவி ஒன்ன மாதிரி நேசி. அது மாதிரி நீ கணவரை மிதிக்காத, வாபன்னு பேசாத, சண்டையில் கூட வாபன்னு பேசாத மனைவியை. எத்தனை மனைவிமார்கள் கணவரை வாபன்னு பேசுறது கிடையாது? கை ஒத்தி காமிங்களேன், கை ஒத்தி காமிங்களேன், நல்ல கை ஒத்திங்களேன். அப்போ அத்தனையும் வா நீங்களாம் போலீஸா? உங்கள் கணவர் ஒன்று தாங்க, ஜீசஸ் ஒன்று தாங்க. உங்கள் மனைவி ஒன்று தாங்க, சபையும் ஒன்று தாங்க. ஆண்டவர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல புருஷன் தன் மனைவியின் மேல் அன்பாக இருக்கணும். ஆமென். கடைசி ஒரு வசனத்தை வாசிடுவோமா? 2 நாளாகமம் 15-16 வாசிங்களேன். தோப்பிலே அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின ராஜாவாகிய ஆசாவின் தாயான மாகாளையும் ராஜாத்தியா இராதபடிக்கு ஆசா விலக்கி போட்டு அவளுடைய விக்கிரகத்தையும் நிர்மூலமாக்கி தகர்த்து. போதும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, தாயா இருந்தாலும் தள்ளி வைப்பான் தேவன் மேல நம்பிக்கை கொண்ட மனுஷன். இந்த ஆசா ராஜாவினுடைய அம்மா, அவ பேர் என்ன பேரு? மாகாள். சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். அவ பேரு நாங்க எதுக்கு பாஸ்டர் சொல்லணும்? அப்படி சொல்றீங்களா? அவ பேரு மாகாள். ஆனா அவ விக்கிரக தோப்பு வச்சிருக்கா, விக்கிரக ஆராதனைக்காரி. அதை ஆசா பார்த்து என்ன செஞ்சாருன்னா, பதவியை விட்டே தூக்கிட்டார். தேவன் மேல நம்பிக்கை கொண்டிருக்கிற மனுஷன் தாயா இருந்தாலும் தள்ளி வச்சிருவான். பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், தேவன் மேல நம்பிக்கை வச்சிருக்கிற மனுஷன் விக்கிரக ஆராதனை செய்யற தாயா இருந்தாலும் தகப்பனா இருந்தாலும் சகோதரர்களா இருந்தாலும் கலந்து விட மாட்டார்கள், ஆண்டவரை மறந்து விட மாட்டார்கள். ஏய் இரு, ஒரு லெவல் தான். நீ உலகத்து மனுஷி, நீ விக்கிரக ஆராதனைக்காரி. நான் உன் வயிற்றுல பிறந்திருக்கலாம், ஆனா நான் இப்ப ஏசப்பாவுடைய பிள்ளை. ஆமென். அல்லேலூயா. வரமாட்டேங்குது. ஐயோ, அதானே எங்க உயிர், சொந்த பந்தங்கள் தானே எங்க உயிர். நீ ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிருந்தேன்னா மற்றவங்க செய்யற விக்கிரக ஆராதனைகளுக்கு ஒத்து போக மாட்டேன். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட எங்க பெரியம்மா பெரியப்பா அவங்களுடைய மகள் கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்க. அவங்க மகளுக்கு மேரேஜ். முதல் நாள் போன் போட்டாங்க. எங்கே வச்சு கல்யாணம்னு கேட்டேன். இந்து கோயிலில் அப்படி சொன்னாங்க. அப்பயே நான் முடிவு பண்ணிட்டேன், சரி இந்த கல்யாணத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. 2வது போன் போட்டாங்க, போகலை. கல்யாணம் முடிஞ்ச வட்டியெல்லாம் எங்கள் அக்கா போன் போட்டு, என்ன அதிசயம், வராமல் போயிட்டே அதிசயம் அப்படின்னுச்சு. நான் இப்போ வண்டியில் போய்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் நேரம் கழித்து பேசிட்டுமா. ஏன் தெரியுமா? விக்கிரகம் தான், ஏசு தான். பைபிள் சொல்லுகிறதுங்க, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, விக்கிரகங்களுக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தம் ஏது. ஓ, பேலியாளுக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தம் ஏது. அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல கைத்தடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? விக்கிரக ஆராதனைக்காரங்க யாரா இருந்தாங்க, அதாவது ஆண்டவர் அவங்களெல்லாம் புறந்தள்ளு வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. ஆனா அதோட போய் கலக்காத, அது நீ அவங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. அது
எங்கள் அப்பா இல்லைன்னா நான் பிழைக்கவே முடியாது, எங்கள் அம்மா இல்லைன்னா நான் வாழவே முடியாது, என் உடன் பிறந்த சகோதரர்கள் என் பிள்ளைகளுக்கு வந்து செய்முறை செய்யலைன்னா என் பிள்ளைகளுடைய செய்முறையெல்லாம் நின்று போயிடும். நிற்காது. கூட 10 பேரை கூட்டு வந்து செஞ்சு காமிப்பார் ஆண்டவர். நீ ஆண்டவர் மேலே விசுவாசம் வச்சு நஷ்டப்பட்டு போகவே மாட்டேன். நம்புறீங்களா? இந்த உறவுகள்லாம் இதை வச்சு தான் மிரட்டும். நீ வரலன்னா நான் வர மாட்டேன். நீங்கள் சொல்லணும், இயேசு வருவார். காணா ஒரு கல்யாண வீட்டுக்கு வந்து தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினது மாதிரி எங்கள் வீட்டு விசேஷத்தை விசேஷமாக்குவார். நீ என்ன உலக பிரகாரமான 2 பொருளை கொண்டு வந்து நீ ஏமாத்திட்டு போயிடுவ. ஆனா எங்க ஆண்டவர் வந்தா சரித்திரம் எழுத வைப்பாரு. தண்ணீரை திராட்சரசமாய் காணா ஒரு கல்யாண வீட்டுல தேவன் மாத்தினார் என்று பைபிள்ல எழுதினது மாதிரி எங்க வீட்டுல இருக்கிற விசேஷமா மாறும். இயேசு வந்தா விசேஷமா மாறும். நீ பயப்படாத, கர்த்தர் உனக்கு இருக்கிறார். நீ அப்பாவுடைய பிள்ளை, உன் மேல அவர் அக்கறையா இருக்கார், கரிசனா இருக்கிறார். உன்னை போலவே உன் பிள்ளைகளை நேசிக்கிறார், உன் கணவரை நேசிக்கிறார். இது வரைக்கும் மறக்கல, இது வரைக்கும் கைவிடல, இனிமேல கைவிட மாட்டாரு. உன் வீட்டுக்கு வந்து உன் வீட்டு விசேஷத்தையே விசேஷமா மாத்துவாரு. நல்ல தலைக்கு மேல கை தட்டி ஆவியில நிறைஞ்சு அப்பாவா வீட்டுக்கு வருவாரு. உன்னை கனப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? அதான் தேவன் மேல நம்பிக்கை, மனுஷன் மேல நம்பிக்கை. சேரக்கூடாத ஆட்களோடு சேருவான். வசனத்தை எழுதிக்கோங்க. 2 நாளாகமம் 16:3. பெனாதத் சேரக்கூடாத ஆளு, சீரியா தேசத்து ஆளு. இன்னைக்கு நீங்க யாரோட சேர்ந்து கொண்டிருக்கிறீங்க? உங்க ஃப்ரெண்ட் யாரு? உங்க ஃப்ரெண்ட் யாரு? அவள் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரியா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், உங்க ஃப்ரெண்ட் யாரு? பிரதர், உங்க ஃப்ரெண்ட் யாரு? உங்க ஃப்ரெண்ட் யாரு? விக்கிரக ஆராதனைக்காரியா? விக்கிரக ஆராதனைக்காரனா? கர்த்தர் சொல்றாரு, ஆத்துக்கும் சேத்துக்கும் ஒரு கால் என்ன செய்யக்கூடாது? வைக்கக்கூடாது. நல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளோடு சேரணும். உடன்படிக்கை போய் புதுப்பிக்க கூடாது. பெனாதத்து கூட உங்க அப்பா கூட உடன்படிக்கை இருந்துச்சு, உன் கூட உடன்படிக்கை இருந்துச்சு, புதுப்பிச்சுக்கிறோம்னு இருக்கிற ஆலயத்தில் இருக்கிறத கூட கொண்டு போய் கொடுக்க கூடாது. நீ ஆலயமா இருக்கிற உன்னையவே விக்கிரகத்துக்கு கோயிலா மாத்திரக்கூடாது. சேரக்கூடாத ஆட்கள் கூட என்ன செய்யக்கூடாது? சேரக்கூடாது. அது மனுஷன் மேல நம்பிக்கை. தேவன் மேல நம்பிக்கை என்னன்னா, தாயா இருந்தாலும் தள்ளி வைப்பார்கள். தேவன் மேல நம்பிக்கை எது? தேவனுடைய வார்த்தைக்கு மதிப்புண்டு. மனுஷன் மேல நம்பிக்கை எது? ஊழியர்கள் மேல கடும் கோபம் கொள்ள மாட்டார்கள், சினம் கொள்ள மாட்டார்கள். அதாவது மனுஷன் மேல நம்பிக்கை, ஊழியர்கள் மேல கடும் கோபம், கொடூரமான இருதயம். அடுத்து பார்த்தீங்கன்னா, தேவன் மேல நம்பிக்கை முழு இருதயத்தோடும் தேடுவார்கள். மனுஷன் மேல நம்பிக்கை பரிகாரிகளை தேடுவார்கள். தேவன் மேல நம்பிக்கை தனக்குரியதை கர்த்தருக்கு கொடுப்பார்கள். மனுஷன் மேல நம்பிக்கை தேவனுக்குரியதை எடுத்து மனுஷனுக்கு கொடுப்பார்கள். ஜெபம் பண்ணுவோமா? முழங்கால் படியிடுவோமா? உங்க நம்பிக்கை யார் மேல? யுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை உனக்கு தரணும்னு தேவன் விரும்புகிறார். வசனங்கள் மூலம் ஆண்டவர் பேசினாரா? கை உயர்த்தி காமிய, அர்ப்பணம் செய்ய. உனக்காக நான் ஜெபிக்க போகிறேன். உன்கிட்ட தானே பேசினார் ஆண்டவர். நீ தானே நினைச்ச, ஆண்டவர் நான் ஏற்றுக்கொண்டதுனால எல்லாரும் என்ன பகிச்சிட்டாங்களே அப்படின்னு. ஆண்டவர் உன் வீட்டில் இருக்கிறார் தெரியுமா உனக்கு? ஆண்டவர் உன்னை நடத்துவார் தெரியுமா உனக்கு? ஓ சகோதரர்களுக்கு முன்னாடி உன்னை கனப்படுத்தி காமிப்பார் தெரியுமா உனக்கு? தேவன் உனக்கு கொடுக்க போகிற மகிமையை விவரிக்க முடியாத அளவுக்கு தேவன் உன்னை ஆசீர்வதிக்க போறாரு. நல்ல கைத்தட்டி தேவனுக்கு நன்றி சொல். மகிமை 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 மகிமை. அப்படியே அர்ப்பணம் செய்யுங்க. என் நம்பிக்கை தேவன் மேல, என் நம்பிக்கை மனுஷன் மேல அல்ல, தேவன் மேல. நான் தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுப்பேன்.
தேவனை தேடுவேன், தேட வைப்பேன். எத்தனை பேர் அப்படி அர்ப்பணம் செய்றீங்க? தேட வைப்பேன், என் பிள்ளைகளை தேட வைப்பேன், என்ன மாதிரியா தேட வைப்பேன், என்ன மாதிரியா ஜபிக்க வைப்பேன், என்ன மாதிரியா ஆராதிக்க வைப்பேன். கை வைத்து காமிய நடத்துவேன். நன்றி ஏசப்பா, நீர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி. நீர் அழைத்து கொண்டு வந்த ஆத்துமாக்களுக்காக சோதரன். எல்லாரையும் ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த வாரம் முழுது கூட உங்களுடைய ரத்த கோட்டைகளை மறைங்க. ஆவியில விடுதலை, ஆத்மால விடுதலை, சரீரத்தில் விடுதலை கொடுத்து அற்புதம் செய்து நடத்துங்க. உங்க நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் சமாதானம் சந்தோஷம் என்றும் என்றும் நம் ஆண்டவர் இயேசு வருகை மட்டும் சதா காலங்களிலும் நம் மனருடைய நினைக்க இருப்பதாக.